வெல்கம் டு கார்த்திக் வியூஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தளபதியோட கோட் மூவிக்கு தான் வந்திருக்கோம். மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. வாங்க எப்படி இருக்கு பார்க்கலாம். படம் விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. இன்ட்ரோல் வந்துட்டோம். நீங்க பார்த்துருப்பீங்க. தரமாரமா இருந்தது, செம்மையா இருந்தது, சவுண்டு சூப்பரா இருந்தது. இவனோட பிஜிஎம்லாம் ரொம்ப மொக்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட்லேருந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க. தரமான படம். வாங்க, படம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபைனல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த படத்தோட ஆல்ரெடி நம்ம தேட்டரில் சில விஷயங்களாக பேசியிருப்போம். ஸோ அங்கே ரொம்ப லேட் ஆனதுனால இப்போ நம்ம வீட்டுக்கு பேச வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தரமான மாசான படம் தாங்க. வெங்கட் பிரபு மறுபடியும் பெரிய தளபதி வச்சு ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட ஆக்டிங்கு, அப்புறம் அந்த டிஐஜிங்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ விஜயகாந்த் வர மாதிரி, அதுக்கப்புறம் பையன் விஜய்லாம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் சூப்பராக தான் இருந்துச்சு. படமும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இதில் நிறைய ப்ளஸ்லாம் இருக்குது, சில மைனஸும் இருக்குது. அதில் இன்னொரு ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இந்த பிரபுதேவா, பிரசாந்த் சார் ரொம்ப நாள் கழிச்சு பிரசாந்த் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சில கேரக்டர்ஸ்லாம் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷம் வேறு லெவலில் சில சர்ப்ரைஸ்லாம் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ படம் முடிஞ்சிச்சின்னு கிளம்பாதீங்க. அது கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க, அது சூப்பராக இருந்தது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படம் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி அப்படியே போகுது. ஸோ 2 பாட்டு தொடர்ச்சியாக அந்த மட்ட சாங்க்கு முன்னாடி ஒரு லவ் சாங்கு. ஸோ அது கண்டிப்பாக வேணுமா என்னன்னு தெரியல, பட் ஆனால் அந்த சாங் வச்சுருக்காங்க. மட்ட சாங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதனால் கொஞ்சம் அப்படியே டவுன் இறங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் அப் ஆகி படம் பிக்கப் ஆகி செம்மையாக முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான மூவி தாங்க. ஸோ வெங்கட் பிரபு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சினிமாத்தனமாக அப்படி ஒழுக்கமாக நோண்டிங்கன்னா சின்ன சின்ன குறைகள் தான் இருக்கும். அதெல்லாம் தேவையில்ல. கொடுத்த காசுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இது செமையான மாஸ் மூவி தான். ஸோ நான் இதான் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூன்றதுனால ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் ஸோ அடுத்த டைம் திருத்திக்கிறோம். ஸோ மக்களே பாய்.